வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். போட்ஸ்வானாவுக்கு சென்ற இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு சிறப்பான வரவேற்பு. படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் திரௌபதி முர்மு. பூட்டான் மன்னர் வாங்சுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் விரிவான பேச்சு. இரு நாடுகளும் பல துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான உடன்பாடுகள் கையொப்பம். உழவர்கள் வளம் பெற வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். சர்க்கரை ஆலையில் அரைவையை தொடக்கி வைத்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பீகாரில் மகாகத்பந்தன் வெற்றி பெறுவது உறுதி என தேஜஸ்வி பேச்சு. ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பும் நிலையில் மோடி ஆதரவு ஊடகங்கள் செய்திகளை திரிப்பதாக குற்றச்சாட்டு. கரீபியன் கடற்பகுதியை சென்றடைந்தது உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜெரால்ட் போர்டு. அமெரிக்க கடற்படை நடவடிக்கையால் வெனிசுலாவுக்கு போர் பதற்றம் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆப்பிரிக்காவின் போட்ஸ்வானா நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆப்பிரிக்காவின் அங்கோலாவில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து போட்ஸ்வானா நாட்டுக்கு சென்றார். காபரோன் விமான நிலையத்தில் அவரை அந்நாட்டின் அதிபர் கிதியோன் வோகோ வரவேற்றார். போட்ஸ்வானா படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். ஆப்பிரிக்க பழங்குடியினரின் பாரம்பரிய நடனத்தை அந்நாட்டு கலைஞர்கள் ஆடி இந்திய குடியரசுத் தலைவரை வரவேற்றனர். பூட்டான் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு மன்னரை சந்தித்து பேசியுள்ளார். இரு நாடுகளும் பல துறைகளில் இணைந்து செயல்படுவது தொடர்பாக புரிந்துணர்வு உடன்பாடுகள் கையொப்பமாகி உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக பூட்டானுக்கு சென்று உள்ளார். நேற்று உலக அமைதிக்கான வழிபாட்டு திருவிழாவில் அவர் கலந்து கொண்டார். இன்று பூட்டானின் 4வது மன்னர் சிங்கே வாங்சுக்கை சந்தித்து பேசினார். திம்பு சங்கிலி மித்தாங் விளையாட்டு அரங்கில் காலச்சக்கர அபிஷேக நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடியும் பூட்டான் மன்னர் சிங்கே வாங்சுக்கும் இணைந்து தொடங்கி வைத்தனர். இந்திய பிரதமரும் பூட்டான் மன்னரும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் புனட் சங்சு என்னும் இடத்தில் 1200 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி செய்யும் நோக்கில் அணை கட்டும் திட்டத்தை விரைந்து முடிக்க புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமாக்கி உள்ளதாகவும் தெரிவித்தார். பூட்டான் பயணம் பற்றி சமூக வலைதளங்களில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளிடையே ஏரியாற்றல், வணிகம், தொழில்நுட்பம், போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பூட்டானில் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டார். திம்பு விமான நிலையத்தில் அவரை பூட்டான் மன்னரும் பிரதமரும் வழியனுப்பி வைத்தனர். உழவர்கள் வளம் பெற வேண்டுமெனில் வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரத்தின் லத்தூர் மாவட்டத்தில் கிள்ளாரியில் உள்ள சர்க்கரை ஆலையில் கரும்பு அரைவையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பேசிய அவர் குறைந்த அளவு தண்ணீர், உரம் ஆகியவற்றை பயன்படுத்தி விளைச்சலை அதிகரிக்க உழவர்கள் முயல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 1 ஏக்கருக்கு 60 டன்னுக்கு மேல் கரும்பு வெட்டினால் அது உழவர்களுக்கு லாபமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். சர்க்கரை தொழில் ஒரு பொன்முட்டையிடும் வாத்து என கூறிய அவர், கருப்பு சாற்றிலிருந்து சர்க்கரை மட்டுமல்லாமல் எத்தனால், உயிரி எரிபொருள், விமான எரிபொருள் ஆகியவற்றையும் தயாரிக்க முடியும் என தெரிவித்தார். சர்க்கரை ஆலைகள் எரியாற்றல் வழங்கும் துறையாக இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் ஆலைகளும் உழவர்களும் செழிக்க முடியும் என்று நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகாரில் மகாகத்பந்தன் வெற்றி பெறுவது உறுதி என்றும் திட்டமிட்டபடி நவம்பர் 18ஆம் நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதும் உறுதி என்றும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பின் வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்தும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளன. இது பற்றி பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி முன்பு கூறியது போல் தனது கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நவம்பர் 18ஆம் நாள் முதலமைச்சராகத்தான் பதவியேற்பது உறுதி என்றும் தெரிவித்தார். மோடி ஆதரவு ஊடகங்கள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி ஆகிய நகரங்களை இந்தியா கைப்பற்றியதாக செய்தி வெளியிட்டதை போல் இப்போது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளதாக தேஜஸ்வி கூறினார். 2020 தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதலாக 72 லட்சம் மக்கள் வாக்களித்து உள்ளதாகவும் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் தேஜஸ்வி கூறினார்.
அமெரிக்க கடற்படையில் உள்ள உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜெரால்டு போர்டு கரீபியன் கடற்பகுதியை சென்றடைந்து உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கரீபியன் கடற்பகுதியில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக கூறி அமெரிக்க கடற்படை கப்பல்களை அங்கு அனுப்பியுள்ளார். அமெரிக்க கடற்படையினர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் படகுகளின் மீது இதுவரை 19 முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் குறைந்தது 76 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் வெனிசுலாவுக்கும் அந்நாட்டுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து உள்ளது. வெனிசுலாவில் உள்ள பொது உடைமை ஆட்சியை கவிழ்ப்பதற்கு போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு என்னும் பெயரில் அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதிபர் நிக்கோலஸ் மதுரா குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான அமெரிக்காவின் ஜெரால்டு போர்டு விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கில் இருந்து புறப்பட்டு கரீபியன் கடலுக்கு சென்றடைந்துள்ளது. இதை அமெரிக்க கடற்படை உறுதிப்படுத்தி உள்ளது. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கொள்ளநெறி வேலை செய்யும் முயற்சியில் மத்திய அரசிற்காக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதோ என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அண்ணா சிலை அருகில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா பேசிய போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்துவிட்டால் திமுக எங்கே ஆட்சிக்கு வருவார்கள் என்று குள்ளநெறி வேலை செய்யும் முயற்சியில் மத்திய அரசிற்காக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திமுக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். டெல்லி செங்கோட்டையில் கார்குண்டு விபத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற திட்டம் வாக்கை திருடும் நடவடிக்கையாகும். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றார். இதையடுத்து டெல்லி செங்கோட்டையில் கார்குண்டு விபத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதும் எந்த கட்சியோடு கூட்டணி சேர்வதும் குறித்து முடிவு செய்து அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இன்றைய தினம் பொதுமக்களுக்காக, அனைத்து சமூக மக்களுக்காக 24 மணி நேரமும் இயங்குகிற ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி சேவையை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் இன்றைய தினம் துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இயங்கி வருகிற நிலையில் 2வது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து சமுதாய மக்களும் ஜாதி மத மொழி இன பேதமின்றி இந்த சேவைகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பொதுமக்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கோவையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பொள்ளாச்சி உட்பட 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பணியாற்றி வருவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். கோவை பொள்ளாச்சியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் வர்த்தக நிறுவனங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். பின்னர் சட்டமன்ற தேர்தலுக்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவையில் 15 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து பணியாற்றி வருவதாகவும் அதில் பொள்ளாச்சி தொகுதி 1 என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தும் பணியை நாங்கள் எதிர்க்கவில்லை என்று கூறினார். 4ஆம் தேதியிலிருந்து அந்த பணி நிறுத்தப்பட்டுவிட்டது. தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு ஒரு மாத விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கே 1 மாத காலம் போதாது. எஸ்ஐஆரை ஆதரிக்கின்ற தலைவர்கள் 1 மாதத்து அந்த விண்ணப்பங்களை கொடுக்க செய்கிறார். விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வருகை தவறிய மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி பள்ளிக்கு அழைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கு சரியாக வராத மாணவர்களை மீண்டும் பள்ளியில் இணைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் உத்தரவின் பேரில் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தலைமையில் நடைபெற்றது. இதன்படி வட்டாட்சியர் அரவிந்தன், கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலம்
மாணவர்களின் பெற்றோர்களை தொடர்பு கொண்டு மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தலைமை ஆசிரியர் பெற்றோர்களிடம் குழந்தைகளின் கல்வியை கவனித்து பள்ளிக்கு தவறாமல் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் வருவாய் ஆய்வாளர்கள் கௌரி, ராஜசேகர், தலைமை ஆசிரியர் வினோத்குமார், உதவி தலைமை ஆசிரியர் ஜெயராணி உள்ளிட்ட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரையில் வருகின்ற 21ஆம் தேதி பெண் தொழில் முனைவோர் மாநாடு நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டம் காமராஜர் சாலையில் மகளிர் தொழில் முனைவோர் மன்றம் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி பெண் தொழில் முனைவோர் மாநாடு நடைபெறுகிறது. இது தொடர்பாக பெண் தொழில் முனைவோர் சங்க தலைவர் ராஜகுமாரி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், நாங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க மன்றமாக மாறிவிட்டோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து அதிகமான பெண் தலைவர்களை உருவாக்க விரும்புகிறோம் என்று கூறினார். பின்னர் பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறந்த சாதனையாளர்களாக மாறி வருவதாகவும் தெரிவித்தார். மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக ஆபரேஷன் சிந்தூர் புகழ் கர்னல் பூனம் தேவ்கன், ஊக்கமளிக்கும் பேச்சாளர் பாரதி பாஸ்கர், இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். அடுத்து 21 நவம்பர் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். வி கான்ஃபரன்ஸ், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கான்ஃபரன்ஸ். இது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் எம்பவர்மெண்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ பல விஷயங்கள் இதில் செலிப்ரேஷன் மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டு போகிறோம். ஏன்னா பெண்கள் இன்னைக்கு நிறையா விஷயத்தில் அவங்க இருக்கிறனால அந்த ஸ்கில் ட்ரைனிங்கோ இல்லைன்னா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கணும். புதுச்சேரியில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியில் 18வது சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியில் 18வது சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் உமா ரமேஷ் மற்றும் மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் நடத்தினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி மாரியப்பன், மருத்துவர் வர்மன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் பேசிய போது, நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருவதாக தெரிவித்தனர். இதில் மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. கொடிசியா அரங்கில் நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் ராணுவ தளவாட உற்பத்தி துறை தொடர்பான கான்க்ளேவ் நடைபெற உள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் கொடிசியா அரங்கில் நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் ராணுவ தளவாட உற்பத்தி துறை தொடர்பான கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிசியா அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் யுவராஜ் மற்றும் சிடிஐஏசி இயக்குனர் பொன்ராம் மற்றும் சிஇஓ வினோத்குமார் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது இந்த கூட்டத்தில் ராணுவ உற்பத்தி தொடர்பாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கூடி ராணுவ உற்பத்திக்கான கொள்கைகள், சுயசார்பு தன்மை, உற்பத்தி பொருட்கள் வாங்குவது மற்றும் அவற்றின் தரம் ஆகியவற்றை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இந்த கான்க்ளேவ் கண்காட்சியில் தென்னிந்திய அளவில் இருந்து சிறு குறு தொழில்துறையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர். இப்போ நம்ம கொடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டரும் டிஜிக்யூஐ, பிஇஎம்எல், டிசிஎல் எல்லாரும் சேர்ந்து டிஃபென்ஸ் கான்க்ளேவ்னு சொல்லி இந்த வர நவம்பர் 13th and 14th நம்ம கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் ஷாப்ஸ் உள்ள நடக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயோட ஸ்டால்ஸு, டிபிஎஸ்சிஎஸோட ஸ்டால்ஸு எல்லாம் கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. இந்த ஒர்க் ஷாப்ஸை பற்றி ஐ ரிக்வெஸ்ட் பொன்ராம், அவர் டைரக்டர் ஆஃப் சிடிஐசி, டு பிரீஃப். பரங்கிமலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தயாரித்த புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தது. சென்னை பரங்கிமலையில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்கள் புத்தாக்க கண்டுபிடிப்புகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக SRM பல்கலைக்கழக முதல்வர் பிரவீன்குமார், ஜெயின் தாமஸ் தேசிய புத்தாலயத்தின் பங்கு தந்தை மைக்கேல் ஆகியோர் கலந்து பார்வையிட்டனர். இதில் கணிதம், தமிழ், அறிவியல் என பல்வேறு துறைகளிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தயாரித்த மின்சார மோட்டார் சைக்கிள், ரோபோட்டிக் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தது. இதைத் தொடர்ந்து தமிழ்துறை சார்பில் நடந்த கண்காட்சியில் நாட்டுப்புற கலைகள், நடனம், பாரம்பரிய உணவு வகைகளும் இடம்பெற்றன.
இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் ஸ்டீபன் சேவியர் பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். என் பேரு ஷெலன். எங்க ஸ்கூல் வந்து மான்ஃபர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். COVID-19 அப்புறம் எங்க ஸ்கூல்ல இப்பதான் மான்டெக் ஃபெஸ்ட் நடக்குது. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபெஸ்ட். மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நாங்க வந்து வெர்மி கம்போஸ்டிங் பண்றோம். இது வந்து இட்ஸ் a natural way of making fertilizer. earthworms வச்சு நாங்க fertilizer பண்றோம். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலம் அண்ணா சிலையில் தொடங்கி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம் அருகே நிறைவு பெற்றது. இப்பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பு விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றார். முன்பு இருந்ததை விட தற்போது தீவிரவாதம், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறைந்துள்ளது என்றும் இதுகுறித்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாகவும் கூறினார். ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுங்கிற நோக்கத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதை எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இங்கே தான் நம்ம வந்து ஆஸ் எ இந்தியன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒரு நேஷன் பில்டிங்கில் நம்ம வந்து எல்லாருமே இதில் அங்கே இறந்த மக்களுக்கு ஒரு மனசார இரங்கல் ஆறுதல் தெரிவிக்கிற விதமாக இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தினோம். ஸோ இதுக்காக தான் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோட்ட தலைவர் பீட்டர் தலைமை வகித்தார். இதில் சாலை பணியாளர்கள் பயிற்சி பணியில் சேர்ந்த தேதியை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட முதுநிலை பட்டியல் தவறானது என்பதை கூறி அதனை ரத்து செய்ய வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தினர். மேலும் பணியாளர்கள் உண்மையில் பணி வரைமுறை செய்யப்பட்ட நாளையே அடிப்படையாக கொண்டு புதிய முதுநிலை பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. நன்றி உரையை கோட்ட பொருளாளர் சி ஜெகதீஷ் வழங்கினார். இந்நிகழ்வில் கோட்ட செயலாளர் செந்தில்குமார், வட்டக்கிளை செயலாளர் ராஜு, கோட்ட பொருளாளர் ஜெகதீஷ், மேலும் இதில் நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் பங்கேற்று சாலை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தனர். படப்பை அருகே புதிதாக கட்டிவரும் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க அதிகாரிகள் 50,000 லஞ்சம் கேட்பதாக மளிகை வியாபாரி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை சேர்ந்தவர் வைரமணி. இவர் மளிகை வியாபாரம் தொழில் செய்து வருகின்றார். இந்நிலையில் காலமங்கலம் ஊராட்சி சக்தி நகரில் வைரமணிக்கு சொந்தமான காலி வீட்டுமனை உள்ளது. இந்த இடத்திற்கு மின் இணைப்பு கேட்டு கடந்த ஜூன் மாதம் கரசங்காலில் உள்ள படப்பை துணை மின் நிலையத்தில் விண்ணப்பித்து உள்ளார். நீண்ட மாதங்கள் கடந்தும் வைரமணிக்கு மின் இணைப்பு வழங்காமல் மின்வாரிய அதிகாரிகள் அலைக்கழித்து வந்துள்ளனர். இதுகுறித்து வைரமணி அதிகாரிகளிடம் கேட்டபோது மின் இணைப்பு கொடுக்க 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் உடனடியாக பணிகளை தொடங்குவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு வைரமணி பணம் கொடுக்க விருப்பமில்லாமல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எனவே மின்வாரிய அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கூறினார். அதை காலதாமப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர் மீண்டும் பல சாக்கு போக்கு சொல்லி ரூபாய் 50,000 எனக்கு கையோடு கொடுத்தால் உனக்கு உடனே தருவதாக சொன்னார்கள். நான் கொடுக்காத பட்சத்தில் என்னை பல 7 மாதம் அலைக்கழிச்சு. திருவண்ணாமலையில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு தலைமை வகித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் கதவுகளை இழுத்து மூடியதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் மாதாந்திர உதவித்தொகையை ஊனத்தின் தன்மையை பொறுத்து உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட செயலாளர் சிவாஜி, மாவட்ட துணைத் தலைவர்கள் சாரவள்ளி உள்ளிட்ட ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர்.
விருதாச்சலம் அருகே பல ஆண்டுகளாக அரசு நிலத்தில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் கோப்பூவனூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக அரசு நிலத்தில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒன்றிய செயலாளர் குமரகுரு, நகர செயலாளர் சங்கரையா ஆகியோர் கலந்து கொண்டு விருதாச்சலம் வட்டாட்சியர் அரவிந்தனிடம் மனுவை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன், கிளை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க ஒன்றிய துணைத் தலைவர் சங்கர் கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தென்காசியில் இருசக்கர வாகன விபத்து ஏற்பட்ட நிலையில் 108 வாகனம் வராததால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த பெரியசாமி மற்றும் அவரது கர்ப்பிணி மனைவி வனிதா ஆகிய இருவரும் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து கடையத்தை நோக்கி இருசக்கர வாகனம் மூலம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பாப்பான்குளத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர் இருவரும் ஆழ்வார்குறிச்சி சுடலைமாடன் கோவில் அருகே வந்தபோது இருவரது இருசக்கர வாகனமும் திடீரென மோதியது. இதில் ராமகிருஷ்ணன் பலத்த காயமடைந்தார். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் வந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் வண்டிக்கு தகவல் தெரிவித்து 1 மணி நேரம் கடந்தும் வாகனம் வராததால் அவ்வழியாக வந்த குட்டி யானை வாகனத்தில் அவரை ஏற்றிக்கொண்டு கடையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியில் அவர் உயிர் பிரிந்தது. மேலும் சரியான நேரத்திற்கு 108 வாகனம் வந்திருந்தால் இறந்தவரை காப்பாற்றியிருக்கலாம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து காயமடைந்த கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேரும் கடையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து ஆழ்வார்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஆப்பிரிக்காவின் மாலியில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட 5 இந்தியர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். JNIM ஆயுத குழு மாலி, நைஜர், பர்கினா பாசோ நாடுகளின் எல்லையோர பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. வடக்கு மாலியின் ராணுவ ஆட்சித் தலைவர் அசிமி கோய்டா தீவிரவாத குழுக்களை முறியடிப்பதாக சூளுரைத்துள்ளார். அதற்காக அவர் ரஷ்ய உதவியுடன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். இந்நிலையில் ஆப்பிரிக்க நாட்டின் மாலியில் உள்ள கோப்ரி நகரில் மின்மயமாக்கல் திட்டத்தில் 5 இந்தியர்கள் பணியாற்றி வந்தனர். இவர்கள் JNI ஆயுத குழு தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். கடத்தப்பட்டவர்களில் 2 தென்காசி கடையத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. மாலியில் கடத்தப்பட்ட 5 பேரையும் மீட்டெடுக்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் கால்வாயில் அடைத்துள்ள கற்களை அகற்ற வனத்துறை மறுத்துள்ளதால் 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலம் தண்ணீர் இல்லாமல் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கல்லாற்றில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது விவசாய நிலம் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்காக தண்ணீர் வரும் கால்வாயில் பெரிய அளவிலான கற்களை கொண்டு முழுவதும் மூடி உள்ளனர். இப்போது அந்த கால்வாயின் வழியாக விவசாயத்துக்காக தண்ணீர் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனால் கால்வாயை அடைத்துள்ள கற்களை அகற்ற வனத்துறையிடம் அனுமதி கேட்டனர். வனத்துறையினர் அனுமதி மறுத்ததால் அவ்வூரை சார்ந்த மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வாய்க்காலில் உள்ள கற்களை அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிக்கு ஒன்றிய குழு உறுப்பினருக்கான நியமன ஆணையை ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் மன்ற வளாகத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வளர்ச்சி பணிகள் குறித்து மன்ற உறுப்பினர்கள் ஆலோசித்தனர். அப்போது பாக்கம் ஏரியில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது எனவும், தற்போது ஏரி முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் தற்போது தண்ணீர் முழுவதும் நாசுபட்டு வருவதுடன் துர்நாற்றம் வீசுகிறது என்றும், எனவே ஏரியில் இறைச்சி கழிவுகள் கொண்டும் நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். மேலும் பல்வேறு கிராமங்களில் சேதமடைந்த பள்ளி கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய பள்ளி கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என்றும், கிராமங்களில் மக்களை அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்றும் மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அதன் பின்னர் அரசின் உத்தரவின் பேரில் மாற்றுத்திறனாளி நரசிம்மன் என்பவருக்கு ஒன்றிய குழு உறுப்பினருக்கான நியமன ஆணையினை ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் சால்வை அணிவித்து வழங்கினார். இதில் துணைத் தலைவர் அருண் முரளி உள்ளிட்ட துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
டாஸ்மாக் மதுபான கடையில் காலி மது பாட்டில்களை வாங்காமல் தன்னை அடிப்பதாக கூறி மதுப்பிரியர் ஒருவர் மது பாட்டில்களை கையில் ஏந்தியபடி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கீழானூர் பகுதியை சேர்ந்த சம்பத் என்பவர் கூலி வேலை பார்த்து வந்த நிலையில் வருவாய் மிகவும் குறைவாக இருந்ததால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் 10 ரூபாய் டாஸ்மாக் கடையில் தரப்படும் என அறிவிப்பு வெளியிட்டதால் கூலி வேலையை விட்டுவிட்டு சம்பத் தினமும் பாட்டில்களை எடுத்து சுத்தம் செய்து அதனை டாஸ்மாக் மதுபான கடையில் கொடுத்ததன் மூலம் ரூபாய் 300 முதல் 800 வரை தினமும் வருவாய் கிடைத்ததால் அதனையே தொழிலாக நடத்தி அதிக அளவில் வருமானம் ஈட்டி வந்து உள்ளார். ஆனால் கடந்த 2 வாரங்களாக இவர் கொடுத்த காலி மது பாட்டில்களை டாஸ்மாக் மதுபான கடையில் வாங்காமல் அடிப்பதாகவும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது சம்பத் குற்றம் சாட்டினார். கூலி வேலையை விட்டுவிட்டு பாட்டில் எடுத்து டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்து வந்த நிலையில் திடீரென பாட்டிலை வாங்க மறுப்பதால் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்து மது பிரியர் சம்பத் வாயில் கோரிக்கை மனுவுடன் 2 கைகளில் மது பாட்டில்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கோரிக்கை மனுவை அளித்தார். அதில் டாஸ்மாக் மதுபான கடையில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மது பிரியர் சம்பத் வலியுறுத்தி உள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி கோபிசெட்டிப்பாளையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தமிழகத்தில் வசிக்கும் சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு 1500 கடும் ஊனமுற்றவர்களுக்கு 2000 மாதாந்திர உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அண்டை மாநிலமான ஆந்திராவில் சாதாரண ஊனமுற்றவர்களுக்கு 6000 கடும் ஊனமுற்றவர்களுக்கு 10,000 வழங்கப்பட்டு வருவதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்திலும் அதேபோல் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோபிசெட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கோபி சத்தி, அந்தியூர், பவானி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை தொடர்ந்ததால் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை போன்று தமிழ்நாட்டில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி விருதாச்சலத்தில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம், தேசிய ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான மேடை சங்கம் ஆகியவை சார்பில் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2000 வரைதான் வழங்கப்படுகிறது என்றும் விலைவாசி அடிப்படையில் இது போதுமானதாக இல்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் சாதாரண ஊனமுற்றவர்களுக்கு 6000 கடும் ஊனமுற்றவர்களுக்கு 10,000 வழங்கப்பட்டு வருவதை போன்று தமிழகத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் வலியுறுத்தினர். இதில் வேப்பூர், திட்டக்குடி வட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் விமலா, ஹபீப் ரகுமான், கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், பன்னீர்செல்வம், சக்தி, பொன்னுசாமி, சங்கீதா உட்பட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். 10,000, 15,000 உயர்த்தி வழங்குறாங்க உதவித்தொகை. இது தமிழகத்தில் 6,000, 1,500 வழங்குறாங்க. கடும் ஊனமுற்றவர்களுக்கு 2,000 வழங்குறாங்க. இதை உயர்த்தி தான் 106% நடக்குது. இது எப்படி வச்சு பொழைக்கிறது நாங்கள்? அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தி வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். கோவையில் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த மனை தொழில் செய்யும் தரகர்களுக்கு புதிய அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது. கோவையின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் பங்கெடுத்து வரும் மனை தொழில் செய்வோருக்கு என புதிய அமைப்பு தொடங்கப்பட்டது. சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைவர் ராம வெங்கடேசன், ஆடிட்டர் முகமது கலிமுதீன், வழக்கறிஞர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் மனைத்தொழில் செய்வோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் மனைத்தொழில் செய்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்தியிலும் மாநிலத்திலும்
அரசு தனித்துறையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பழைய மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து மருத்துவர்கள் பணியிடங்களை குறைத்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு பணி நிரவல் செய்வதை கண்டித்து திண்டுக்கல்லில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார். நாகராஜன், சதீஷ் பாபு, ஷேக் அப்துல்லா, திருலோகச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவர் பணியிடங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். மக்கள் மத்தியில் அமோகமாக வரவேற்பை பெற்று வந்த பைசன் படம் உலக அளவில் இதுவரை 70 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக படக்குழு அறிவித்துள்ளது. பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஞ்சித்தின் நீலம் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடிகர் துரு விக்ரம் நடிப்பில் பைசன் படம் வெளியானது. இதைத் தொடர்ந்து இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், லால், ரெஜிஷா விஜயன், பசுபதி, கலையரசன் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடித்து உள்ளனர். இதையடுத்து அர்ஜுனா விருது வென்ற தூத்துக்குடியை சேர்ந்த கபடி வீரர் மணத்தி கணேசன் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து பைசன் படம் உருவாக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடத்தக்கது. பின்னர் மக்கள் மத்தியில் அமோகமாக வரவேற்பை பெற்று வெற்றியடைந்துள்ள பைசன் படம் முதல் நாளில் இருந்தே வசூலில் பட்டையை கிளப்பிய நிலையில் தற்போது உலக அளவில் 70 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். அயர்லாந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3வது பெண் அதிபராக கேத்தரின் பதவியேற்றார். ஐரோப்பிய நாடான அயர்லாந்தில் கடந்த மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் இடதுசாரியான கேத்தரின் கோனாலி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினார். இந்நிலையில் அவருக்கு இடதுசாரி கட்சிகளான சின்பெயின், தொழிலாளர்கள் கட்சி, சமூக ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தேர்தலில் அவர் முதல்கட்ட வாக்குப்பதிவிலேயே 63% வாக்குகளை பெற்ற நிலையில் அபார வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அதிபர் மைக்கேல் டி ஹிக்கின்ஸே தனது தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து அவரது பதவியேற்பு விழா அதிபர் மாளிகையில் நடைபெற்றது. இதன் மூலம் நாட்டின் 10வது மற்றும் 3வது பெண் அதிபராக பதவியேற்றார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். எகிப்தில் நடைபெற்ற உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. இதில் ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய வீரர் ஐஸ்வரி பிரதாப் சிங் 466.9 புள்ளிகள் எடுத்து வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன வீரர் யுகுன்லோ 467.1 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். இதைத் தொடர்ந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங், சம்ரத் ராணா இணை 10-16 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் கியான்சுங் யாவ் காய்ஹூ ஜோடியிடம் தோல்வி கண்டு வெள்ளிப்பதக்கத்தை பெற்றது. இதையடுத்து பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 11 பதக்கங்களுடன் 2வது இடத்திலும் சீனா 15 பதக்கங்களுடன் முதலிடத்திலும் உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 92,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 800 ரூபாய் குறைந்து 92,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,01,248 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 173 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது.
மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 630 புள்ளிகள் அதிகரித்து 84,502 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 185 புள்ளிகள் அதிகரித்து 25,881 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். போட்ஸ்வானாவுக்கு சென்ற இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு சிறப்பான வரவேற்பு. படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் திரௌபதி முர்மு. பூட்டான் மன்னர் வாங்சுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் விரிவான பேச்சு. இரு நாடுகளும் பல துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான உடன்பாடுகள் கையொப்பம். உழவர்கள் வளம் பெற வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். சர்க்கரை ஆலையில் அரைவையை தொடக்கி வைத்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பீகாரில் மகாகத்பந்தன் வெற்றி பெறுவது உறுதி என தேஜஸ்வி பேச்சு. ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பும் நிலையில் மோடி ஆதரவு ஊடகங்கள் செய்திகளை திரிப்பதாக குற்றச்சாட்டு. கரீபியன் கடற்பகுதியை சென்றடைந்தது உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜெரால்ட் போர்டு. அமெரிக்க கடற்படை நடவடிக்கையால் வெனிசுலாவுக்கு போர் பதற்றம் அதிகரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.